இவனுங்க 2 பேருமே இட்லி கடையில இருந்து பேக் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கேங்ஸ்டர் வீட்லயே தங்கிடுறாங்க. அங்க போய் இந்த கேங்ஸ்டரை பத்தியும் டோர்னமெண்ட்டை பத்தியும் விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த கேங்ஸ்டரை பத்தி இவனுங்க 2 பேருக்குமே தெரிய வருது. அந்த கேங்ஸ்டரும் சுல்தான்ங்கிற ஒரு ஹைபிரிட் டாக வச்சிருப்பாரு. நாய்களுக்கான நடத்துற போட்டியில இந்த சுல்தான்ங்கிற நாயை வச்சு பந்தய கட்டி அந்த போட்டியில தோத்துருப்பாரு. அதனால அந்த ஆப்போனன்ட் டீமான அவனுங்களும் அந்த கேங்ஸ்டர் கிட்ட இருந்து அந்த சுல்தான்ங்கிற நாயை வாங்கிடுவாங்க. இது மட்டும் இல்லாம இன்னமே நடக்க போற டோர்னமெண்ட்ல நீங்க கலந்துக்கவே கூடாதுன்னு வேற சொல்லிடுவாங்க. அதனால இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே சேர்ந்துதான் இந்த கேங்ஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணி அவனுங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்த போட்டியில இவரை கலந்துக்க வச்சிருப்பாங்க. ஆனா அவனுங்க இவருக்கு ஒரு கண்டிஷன் வேற சொல்லி இருப்பாங்க. இந்த நாய்களுக்கான நடத்த போற டோர்னமெண்ட்ல நீங்க கலந்துக்கோங்க, ஆனா நீங்க ஹைபிரிட் டாக யூஸ் பண்ண கூடாது, நாட்டு நாயை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. இவர் இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சிட்டாருன்னா இவர் ஆசாசையா வளர்த்த அந்த சுல்தான் நாயவும் அவங்க கிட்ட இருந்து வாங்கிடுவாரு. இதனாலதான் நம்ம நெய்பருக்கு அவர் முறைப்படி ட்ரைனிங் கொடுக்கறாரு. நம்ம ஜிண்டுவும் நம்ம ஹீரோவும் அவருக்கு ரொம்ப உறுதுணையா இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம நெய்பருக்கு பயங்கரமா ட்ரைனிங் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட அம்மா அப்பா பையன் போய் ரொம்ப நாள் ஆகுது நம்ம தேடணும்னு பேசிக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே டோர்னமெண்ட் ஆரம்பிச்சிடறாங்க. டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் இன்னைக்கு நடக்க போகுது. பால ஒவ்வொரு கப்பலையும் வச்சு அதனால சர்ஃபில் பண்ணி பால் எந்த கப்பல இருக்குன்னு கேட்பாங்க. அந்த நாய் கரெக்டா சொல்லணும். அந்த போட்டியில கலந்துகிட்ட ஒரு சில நாய் கரெக்டா கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருது. நம்ம நெய்பரும் கரெக்டா அதை கண்டுபிடிச்சு செகண்ட் ரவுண்டுக்கு போயிடுறான். ஆனா செகண்ட் ரவுண்ட்ல 3 கப்புக்கு பதிலா 6 கப்பு வச்சிருப்பாங்க. அதுல ஒரு கப்புல மட்டும்தான் பால் இருக்கும். அதை எல்லாத்தையுமே சர்ஃபில் பண்றப்ப நம்ம நெய்பருக்கும் எந்த கப்புல பால் இருக்குன்னு ரொம்ப குழப்பமாவே இருக்கு. ஆனா நம்ம நெய்பரும் ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த பால் எந்த கப்புல உருள்ற சவுண்ட வச்சு கரெக்டா அந்த பாலை கண்டுபிடிச்சிருது. இதனால நம்ம நெய்பர் இந்த ரவுண்ட்லயும் பாஸ் ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 5 போட்டு போங்க.